பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சி சமீபத்தில் முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து சில மாதங்கள் கழித்து இப்போது பிக் பாஸ் கொண்டாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ப்ரோமோவும் வெளியாகியிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்ததுமே கொண்டாட்டம் தொடங்கிவிடும். ஆனால் இந்த சீசன் பெரிய அளவில் சர்ச்சைகள் கிளம்பி இருந்ததால் இவ்வளவு நாட்கள் ஆனதா என்ற கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதிலும் இந்த சீசனில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டது பெரிய அளவில் விமர்சனமாகியிருந்தது. அதே நேரத்தில் இந்த சீசனில் தொடங்கிய முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகளும் வன்மங்களும் தான் நிலைத்திருந்தது. அதனாலேயே இந்த சீசன் போட்டியாளர்கள் மீது மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியும் இருப்பதாகவே தொடர்ச்சியாக கமெண்ட்கள் குவிந்து வருகிறது. இந்த கொண்டாட்டத்தை பிரியங்கா தான் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுபோல விஜய் டிவி பிரபலங்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலகலப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் மாயா மற்றும் பூர்ணிமா கேங் அவ்வப்போது வெடிகுண்டுகளை வீசுவது போல வார்த்தைகளை வீசியிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் தற்போது இந்த எபிசோடின் முதல் ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. அதில் அர்ச்சனாவிற்காக சில ரசிகர்கள் சில பொருட்களை பரிசாக கொண்டு வந்திருக்கின்றனர். அதில் அர்ச்சனாவை ஓவியமாக வரைந்த ஓவியர் கொடுத்து அனுப்பியதாக சில புகைப்படங்கள் வந்திருக்கிறது. அந்த ஓவியர் இப்போது உயிரோடு இல்லை என்பதால் அவருடைய சார்பாக வேறு சிலர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் அர்ச்சனாவுக்கு குரல் அரசு என்று ஒரு நினைவு பரிசும் ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட போது ஒரு சிலருடைய முகம் வேறு மாதிரி இருக்கிறது. அதுபோல மதுரை முத்து தனக்கே உரிய நக்கல் தனத்தோடு இந்த சீசனில் கலந்து கொண்ட சில போட்டியாளர்களுக்கு சில பரிசுகளை கொடுத்திருக்கிறார். அதில் காலாவதியான கோஸ்ட் அவார்டு கூல் சுரேஷுக்கும், தினேஷுக்கு எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற அவார்டும், பூர்ணிமாவிற்கு தினமும் புலம்பல் என்ற அவார்டும், அதைத் தொடர்ந்து விஷ்ணுவுக்கு பிரஷர் குக்கர் என்று அவார்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த ப்ரோமோவில் ஆட்டம் பாட்டம் என்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றனர்.